இண்டக்டிவ் சென்சஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக அது வந்து என்பினா பிஎன்பியா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி அந்த சென்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இண்டக்டிவ் சென்சார் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சர்ஸ். ஸோ அதை எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மென்ஷன் ஆகிருக்கும் சென்சாருக்கு மேலே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வோல்டேஜ் ரேஞ்சஸ், அதாவது 5 to 30 வோல்டேஜ் டிசி அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு அந்த சென்சாருக்கான சப்ளை அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 வோல்டேஜ்லேருந்து 30 வோல்டேஜ் வரைக்கும் இன்புட்டாக கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் கரண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 300 மில்லி ஆம்ஸ். ஸோ கரண்ட் ரேட்டிங் அப்படின்றது இந்த சுவிட்சிங் ஆகி வரக்கூடிய அவுட்புட்டோட கரண்ட் ரேட்டிங். ஸோ அந்த கரண்ட் ரேட்டிங் அப்படின்றது 300 மில்லி ஆம்ஸ் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கரண்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு என்ன டைப் ஆஃப் சென்சார், இப்போ என்பிஎன் டைப்பா பிஎன்பி டைப்பா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு டயக்ராம் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்பிஎன் டைப்பா பிஎன்பி டைப்பா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டயக்ராம். இந்த இடத்துல நெகட்டிவ்லேருந்து சுவிட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த சென்சார் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி டைப் ஆஃப் சென்சார். ஸோ பிஎன்பி அப்படின்றதுனால தான் நமக்கு வந்து நெகட்டிவ்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து சுவிட்சிங் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அந்த சென்சாரில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன டயக்ராம் இருக்குது அப்படின்றத வச்சு அது வந்துட்டு என்பி டைப் ஆஃப் சென்சாரா இல்லை பிஎன்பி டைப் சென்சாரா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறலாம். அடுத்து இங்கே மேலே டாப்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு எல்இடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு எல்இடி. ஸோ இந்த எல்இடி அப்படின்றது வந்து எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த சென்சாரில் வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம ஆப்போசிட்டில் ஒரு மெட்டல் பிளேட்டை நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா அது டிடெக்ட் ஆகி இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எல்இடியை வந்து பிளிங்க் பண்ணும். ஸோ அது மூலமாக நமக்கு வந்து மெட்டல் பீஸ் வந்து டிடெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேஞ்ச், அதாவது மெஷர் சென்சிங் ரேஞ்ச் அப்படின்றது வந்து எக்ஸாம்பிளுக்காக 2 mmலேருந்து 40 mm 2 mm to 40 mm அப்படின்ற மாதிரியான டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம மெட்டல் பீஸ் இந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அதோட ரேஞ்ச் அப்படின்றது இந்த 2 mmலேருந்து 40 mm அப்படின்ற ரேஞ்சில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சென்சார் வந்து ஒர்க் ஆகும்.